தீரு, சீதோன். பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்க கூடாமற் போயிற்று. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சீரோபேனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரியாய் இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்தபொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். மறைவாய் இருக்கக்கூடாமற் போயிற்று. பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு, சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டிற்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்கக்கூடாமற் போயிற்று. தம்மை பின்பற்றி திரளான ஜனங்கள் கூடி வந்தாலும் இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்துகிறார். தம்மை விளம்பரப்படுத்துவதற்காகவோ பெருமைப்படுத்துவதற்காகவோ இயேசு கிறிஸ்து ஒரு காரியமும் செய்யவில்லை. கலிலேயாவில் திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறார்கள். வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் வருகிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் இயேசு சத்தியத்தை உபதேசம் பண்ணுகிறார். இதன் மூலமாக அவருடைய பெயர் பிரசித்தமாயிற்று. ஆயினும் இயேசு தம்முடைய பெயர் பிரஸ்தாபத்தை ஒருபோதும் விரும்புவதில்லை. ஆகையினால் இயேசு அவ்விடம் விட்டு தீரு, சீதோன் பட்டணங்களின் எல்லைகளுக்கு போகிறார். இந்த எல்லைகளில் உள்ள ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் அதிகமாக கேள்விப்படவில்லை. இயேசுவின் பெயர் இதுவரையிலும் இங்கு பிரசித்தமாகவில்லை. அதிக விளம்பரம் இல்லாமல் மறைவாய் இருக்கலாம் என்று நினைத்து இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பொறுத்தளவில் ஜனங்கள் மத்தியில் பிரத்யட்சமாக இருந்து ஊழியம் செய்வதற்கும் தமது நேரத்தை ஒதுக்குகிறார். அதே வேளையில் ஒருவரும் தம்மை அறியாமல் மறைவாய் இருப்பதற்கும் இயேசு தமது நேரத்தை ஒதுக்குகிறார். தீரு, சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் புறஜாதியார்கள் நிறைந்திருக்கிறார்கள். ஆகையினால் இயேசு அங்கு அவர் ஜனங்கள் மத்தியில் விளம்பரமில்லாமல் மறைவாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கு இயேசு கிறிஸ்து தம்மை அதிகமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த அளவிற்கு இயேசு புறஜாதியாருக்கு தம்மை இன்னும் வெளிப்படுத்தவில்லை. தீரு, சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் இயேசு கிறிஸ்து மறைவாய் இருக்க விரும்பியும் அவரால் மறைவாய் இருக்கக்கூடாமல் போயிற்று. தமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இயேசு தமது வல்லமையை எங்கும் வெளிப்படுத்துகிறார். இந்த பகுதிகளில் அவர் அநேக அற்புதங்களை செய்யாமல் ஒரு வீட்டில் இருந்த போதிலும் இயேசு கிறிஸ்துவால் ஜனங்கள் மத்தியில் மறைவாய் இருக்க முடியவில்லை. ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியன். விளக்கை மரக்காலில் மூடி வைத்து விடலாம், ஆனால் பிரகாசத்தை ஒளிவிடும் சூரியனை யாராலும் மூடி வைக்க முடியாது. சூரியனை மறைக்க முடியாது. இந்த எல்லை பகுதிகளில் மாத்திரமல்ல, எந்த இடத்திலும் இயேசு கிறிஸ்துவால் மறைவாய் இருக்கக்கூடாமல் போயிற்று. இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்கக்கூடாமல் போயிற்று. இயேசு கிறிஸ்து விளம்பர பிரியர் அல்ல. தம்மை விளம்பரப்படுத்த அவர் ஒருபோதும் முயற்சி செய்யவில்லை. தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய நமக்கு அவருடைய சுபாவம் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். சீரோபேனிக்கேயா தேசத்தார். அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சீரோபேனிக்கேயா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயா இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். தாம் வீட்டில் இருப்பதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஆனால் அவரால் மறைவாய் இருக்க கூடாமல் போயிற்று. இயேசு வீட்டில் இருக்கும் சமயத்தில் ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு அவர் இருக்கும் வீட்டிற்கு வந்து அவருடைய பாதத்தில் விழுகிறாள். அவருடைய குமாரத்தியை ஒரு அசுத்த ஆவி பிடித்திருக்கிறது. இவள் சீரோபேனிக்கேயா தேசத்தை சேர்ந்தவள்.
இது ஒரு புறஜாதி தேசம். இவள் ஒரு கிரேக்க ஸ்திரீ. புறஜாதியார் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியராக இருக்கிறார்கள். இஸ்ரவேலின் காணியாட்சிக்கும் இவர்கள் புறம்பானவர்கள். இந்த ஸ்திரீயின் குமாரத்தி ஒரு சிறு பெண். இந்த சிறு பெண்ணை ஒரு அசுத்த ஆவி பிடித்து அலைக்கழிக்கிறது. இந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறாள். அவருடைய பாதத்தில் வந்து விழுகிறாள். இயேசுவுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறாள். தம்மிடத்தில் வருகிற யாரையும் இயேசு கிறிஸ்து புறம்பே தள்ளுவதில்லை. தம்முடைய பாதத்தில் வந்து விழுந்திருக்கும் இந்த பெண்ணை இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே வெறுமையாக அனுப்ப மாட்டார். இவருடைய ஆத்மா நடுக்கத்தோடு இருக்கிறது. இவருடைய இருதயம் தன் மகளை குறித்த வேதனையினால் பாரமாக இருக்கிறது. ஆயினும் இவருடைய உள்ளத்தில் கிறிஸ்துவை குறித்த நம்பிக்கை ஆழமாக இருக்கிறது. முழு விசுவாசத்தோடு இந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் வந்து விழுகிறாள். பாதத்தில் விழுந்திருக்கும் இந்த ஸ்திரீ தன்னுடைய தேவையை இயேசு கிறிஸ்துவிடம் மிகுந்த பணிவோடு வேண்டிக் கொள்கிறாள். தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று இயேசுவிடம் வேண்டிக் கொள்கிறாள். இயேசு கிறிஸ்துவிடம் வரும்போது நாம் பல காரியங்களை கேட்கலாம். அவற்றுள் நமது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கேட்பதே நமக்கு மிகவும் ஆசீர்வாதமானது. நமது பிள்ளைகள் சாத்தானின் பிடியில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றும், பாவத்தின் வல்லமையில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்றும், அவருடைய ஆத்துமா ரட்சிப்படைய வேண்டும் என்றும் நாம் இயேசுவிடம் நமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். சீரோபேனிக்கேயா என்பது சீரியாவில் உள்ள பேனிக்கியா தேசமாகும். ஆப்பிரிக்காவில் ஒரு பேனிக்கேயா தேசம் உள்ளது. இதை வித்தியாசப்படுத்தி காண்பிப்பதற்காக மார்க்கு சீரோபேனிக்கேயா தேசத்தாள் என்று எழுதுகிறார். பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். சீரோபேனிக்கேயா ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவிடம் தன் மகளுக்காக வேண்டிக் கொண்டவுடன் அவளுக்கு ஆறுதலான வார்த்தையை இயேசு கூறவில்லை. ஆறுதலாக பேசுவதற்கு பதிலாக முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் என்று கூறிவிடுகிறார். பிள்ளைகள் என்பது யூதர்களை குறிக்கும் வார்த்தை. அற்புதங்கள் எல்லாவற்றையும் யூதர்களே அனுபவிக்கட்டும் என்னும் பொருள்பட இயேசு பேசுகிறார். யூதர்கள் தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஏராளமான அற்புதங்களை தேவன் அவர்களுக்காக செய்திருக்கிறார். யூதர்கள் பிள்ளைகள் என்றால் அவர்கள் புறஜாதியாரை நாய்கள் என்று அழைக்கிறார்கள். யூதர்கள் புறஜாதியாரை கொஞ்சம் கூட மதிப்பதில்லை. அவர்களை மனுஷராக கூட மதிப்பதில்லை. இயேசு கிறிஸ்து தம்முடைய பாதபடியில் பணிந்து விண்ணப்பம் பண்ணும் ஏழை ஸ்திரீயின் விசுவாசத்தை நன்கு அறிந்திருக்கிறார். அவருடைய விசுவாசத்தை சோதித்து அதை உறுதி பண்ண விரும்புகிறார். அதற்காகவே முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த வாக்கியத்தை கூறும்போது புறஜாதியாருக்கு தேவனுடைய கிருபையிலும் இரக்கத்திலும் பங்கு ஒன்றும் இல்லை என்பது போன்று தெரிகிறது. ஆனால் மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவிடம் பட்சபாதம் எதுவும் இல்லை. பிள்ளைகள் முந்தி திருப்தி அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அதை விட்டு விலகி போகிறார்கள். சுவிசேஷத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விருப்பமற்றவர்களாக இருக்கிறார்கள். தங்கள் எல்லைகளை விட்டு இயேசு கிறிஸ்து போக வேண்டும் என்று யூதர்களில் சிலர் அவரை வேண்டிக் கொள்கிறார்கள். இயேசு தங்களோடு இருப்பதை கூட யூதர்களில் சிலர் விரும்பவில்லை. தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கும் போஜனத்தை விளையாட்டு பொருளாக நினைத்து விளையாடுகிறார்கள். அவர்கள் விளையாடும் போது கீழே விழும் மீதியான துணிக்கைகள் புறஜாதியாருக்கு மிகப்பெரிய விருந்தாக இருக்கும். புறஜாதியாரை ரட்சிப்பது தேவனுடைய திட்டம் என்றாலும் தமது ரட்சிப்பை முதலாக யூதருக்கே அறிமுகப்படுத்தினார். புறஜாதியாருக்கு ஊழியக்காரராக ஆகுமாறு யூதருக்கே முதலாவது வாய்ப்பை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயின் விசுவாசத்தையும் தீர்மானத்தையும் சோதிக்கிறார். அந்த ஸ்திரீ இந்த பரீட்சையில் வெற்றி பெறுகிறாள். பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகள். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு கிறிஸ்து ஸ்திரீயிடம் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று கூறுகிறார். ஆனால் இந்த ஸ்திரீயோ இயேசுவின் வார்த்தையை கேட்டு சோர்ந்து போய்விடவில்லை. தன்னுடைய மகளுக்கு இயேசு எப்படியாவது நன்மை செய்வார் என்று விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறாள். அவள் இயேசுவிடம், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள்
பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்று பணிவோடு கூறுகிறாள். இந்த ஸ்திரீ இயேசுவிடம் அப்பத்தை கேட்கவில்லை, பிள்ளையின் அப்பத்தை கூட எதிர்பார்க்கவும் இல்லை. பிள்ளைகள் கீழே சிந்துகிற அப்பத்தின் துணிக்கைகள் மாத்திரமே தனக்கு போதும் என்று பணிவோடு கூறுகிறாள். கீழே விழும் துணிக்கைகளை தனக்கு மறுக்கக்கூடாது என்று மன்றாடுகிறாள். இயேசு கிறிஸ்து யூதர்களுக்காக அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர்களுக்கு ஆவிக்குரிய விருந்து படைத்து போஷித்திருக்கிறார். இவற்றோடு ஒப்பிடும்போது தான் எதிர்பார்ப்பது சாதாரண துணிக்கைதான் என்று அந்த ஸ்திரீ தாழ்மையோடு கூறுகிறாள். இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு அற்புதமாக போஷித்ததை இந்த ஸ்திரீ ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம். ஏற்கனவே போஜனம் கொடுத்து முடிந்து விட்டதினால் இனிமேல் மீதியான துணிக்கைகள் நிச்சயமாக இருக்கும் என்று இவள் விசுவாசிக்கிறாள். மேஜையின் கீழே விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் ஆவலோடு தின்பதைப் போல தனக்கு பெரிய அற்புதம் செய்யவில்லை என்றாலும் தன் மகளை பிடித்திருக்கும் அசுத்த ஆவியை துரத்திவிட்டால் போதும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறாள். நீ போகலாம். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்தபொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். ஸ்திரீயின் பணிவான விண்ணப்பத்திற்கு இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்கிறார். நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்று இயேசு பதில் கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இந்த வார்த்தை அந்த ஸ்திரீயை உற்சாகப்படுத்திற்று. நாமும் இந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு ஜெபித்தால் முடிவில் வெற்றி பெறுவோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயின் வார்த்தையினால் அறிவிக்கும் காரியங்கள் நிச்சயமாகவே நிறைவேறும். பிசாசு அந்த ஸ்திரீயின் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்று இயேசு சொன்ன மாத்திரத்தில் அவளுடைய மகளை பிடித்திருந்த பிசாசு அவளை விட்டு நீங்கி போயிற்று. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு அதை நம்பி அந்த ஸ்திரீ வீட்டிற்கு வருகிறாள். வீட்டிற்கு வந்தபோது அவளுடைய மகளை விட்டு பிசாசு போய்விட்டது. அவளுடைய மகள் கட்டிலில் பிசாசு நீங்கி போனவளாக படுத்திருக்கிறாள். இயேசு கிறிஸ்து தூரத்தில் இருந்தாலும் சாத்தானை துரத்தும் வல்லமை உள்ளவர். இந்த ஸ்திரீ தன் வீட்டிற்கு வரும்போது அவளுடைய மகளை பிசாசு அலைக்கழித்துக் கொண்டிருக்கவில்லை. அந்த மகளோ மிகவும் அமைதியாக கட்டிலில் படுத்திருக்கிறாள். தன்னுடைய தாயாரின் வருகைக்காக ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறாள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நம்பி ஜெபித்ததினால் மகளுக்கு குணம் உண்டாயிற்று. தாயும் மகளும் சந்தோஷமாக களி கூறுகிறார்கள்.